அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக செவ்வாய் பயிற்சி எந்தெந்த விஷயங்களை உறுதிப்படுத்த போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் லாபஸ்தானத்தில் நிறைந்து பெறுகிறாருங்க. முழு ஆட்சி பலம் மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் சமகிரகமாக இருக்கிறாருங்க. சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாயினுடைய பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்த இது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதத்தில் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு இனிமையான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெற்று சூரிய புக்தி சந்திர புக்தி குரு புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அதே சமயம் செவ்வாய் புக்தியும் சூரிய திசை சந்திர திசை குரு திசை நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் ராசியின் அதிபதியான சந்திர திசையோ புக்தியோ நடைபெறும் போது அவரது நட்பு கிரகங்களுடன் திசையோ புக்தியோ நடைபெற்றால் சில நன்மைகள் இருக்குங்க. ஆனால் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெற்று குரு பக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் மகர ராசி அவரது உச்ச வீடாகவும் கடகராசி அவரது நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. கடகராசியை விட மகர ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பவர் தான் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மகர ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் மூளைக்காரகன் வாக்குக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க. மூளைக்காரகன் வாக்குக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடைய மனதை நோகபடி செய்யக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அனைத்து விதமான வார்த்தைகளையும் இனிமையாக பயன்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். தற்போது உலகில் இருக்கக்கூடிய எந்த சாதனையாளராக இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டதால் மட்டும்தான் அவர்கள் சாதனையாளராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் தான் அவர்களால் சாதிக்க முடிந்தது. அது போன்ற வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறது. மேலும் அவர் சகோதரக்காரகனாக இருக்கிறார். எனவே சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகக்காரனாகவும் இருக்கிறார். ராசியின் அதிபதியான சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் உத்தியோகத்தில் செவ்வாயின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக தான் இருக்கிறது. அவர் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் வங்கி கடன் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். பாதியில் நின்ற பணிகளை துல்லியமாக செய்து முடிக்கலாங்க. வீடு கட்டும் பணி பாதியில் நின்றாலோ அல்லது வெளிநாடு செல்லுதல் உள்ளிட்ட பணிகள் பாதியில் நின்றாலோ அவற்றை தொடர்ந்து செய்து அவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக சொந்தமாக விவசாய நிலம் பண்ணை நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக
நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியில கூட அவற்றில் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் மங்களகாரகனாக இருக்கிறாருங்க செவ்வாய். அவர் வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய திருமணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கும். அதிலும் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் 7.5 சனியாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் என்பது இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பணிகளும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சுப பார்வை மிக அதீதமாக 4, 5, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டம பார்வையாக அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் அர்த்தாஷ்டக ரீதியாக ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகள் போன்ற அனைத்தையும் விளக்குகிறார். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இனிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. இது அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்று சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் குரு வக்ரகதியிலும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகளும் நிச்சயமாக விலகும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக இனிமையாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சப்தம பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 7ஆம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீங்கள் திட்டமிட்டபடியே அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. பல்வேறு வகையாக உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அன்பும் அந்யோன்யமும் அனைத்து விதமான பணிகளிலும் நட்பு மற்றும் உறவுகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் மகர ராசி அவரது உச்சவீடாக பார்க்கப்படுகிறது. இப்படி லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். கனவில் கண்டவை எல்லாம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனியாக இருந்தாலும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்பும் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.